உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். டிஆர்பியிலிருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் பர்பஸஸ்க்கான ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதே போல் இன்னொரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆஃப் கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கு. ஸோ உடனே கால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நினைக்க வேண்டாம், லா காலேஜுக்கான ரைட்டுங்களா. ஸோ இதற்கான தகவல் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் எப்பப்போ என்னென்ன தேர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. சரி, வாங்க நம்ம அது என்னங்கிறத பார்ப்போம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை எண் 1/2025 4 24/1/2025 படி 2025ஆம் ஆண்டிற்கான அரசு சட்டக் கல்லூரிக்கான இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு எதிர்வரும் 19/11/2025 முதல் 24/11/2025 வரை நடத்தப்பட உள்ளது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இதற்கான தேர்வு நடக்குது ரைட்டுங்களா. லா காலேஜுக்கு விண்ணப்பித்த தேர்வருக்கு நுழைவு சீட்டு கால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு இணையதளத்தில் வந்துட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தேர்வர்கள் 27/10/2025 முதல் அவர்களது யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுக்கான நுழைவுச் சீட்டினை வந்துட்டு பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு கூட நுழைவுச் சீட்டினை பதிவேற்றம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச் சீட்டு வந்து முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போக இது எப்பப்போ இதற்கான தேர்வு முறை இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா, இப்போ 19/11/2025 சொல்லிட்டாங்க இல்லையா. அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து எந்தெந்த தேர்வுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, பிஸ்னஸ் லா, கான்ஸ்டிடியூஷனல் லா, இன்டர்நேஷனல் லா, அடுத்து வந்துட்டு ப்ராப்பர்ட்டி லா. இந்த 5 தேர்வும் 19/11/2025 வரை நடக்குது. அடுத்து லேபர் லா வந்துட்டு 22/11/2025 இந்த தேர்வு நடக்குது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இதுக்கு 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா நடக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேபர் லா, லா ஆஃப் கான்ட்ராக்டு, ப்ராப்பர்ட்டி லா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 20ஆம் தேதி நடக்குது. அடுத்து 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் லா, 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, பிஸ்னஸ் லா, என்வரான்மெண்டல் லா, ஃபேமிலி லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இதெல்லாம் வந்துட்டு 23ஆம் தேதி நடக்குது. 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லா, அடுத்து 24ல் டாக்ஸேஷன் லா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 24ஆம் தேதி நடக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லாவில் வந்துட்டு 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 3 தேர்வு நடக்குது. எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, சோசியாலஜி இது வந்துட்டு 22ஆம் தேதி நடக்குது. 23ஆம் தேதி பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடக்குது. ஸோ இப்படியாக இந்த தேர்வு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான கால் டிக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க, டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எக்ஸாமை வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் காலுக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் டிக்கெட்டு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஐடி ப்ரூஃப், உங்கள் புகைப்படத்தோடையது, அது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அடுத்து உங்களுடைய புகைப்படம், ஏன்னா ஒருவேளை கால் டிக்கெட்டில் வந்துட்டு எரர் இருந்துச்சு அப்படின்னா புகைப்படத்தையும் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியாவதற்கு நமக்குள் நாம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.